எனக்கு வந்து பாகிஸ்தான் வேண்டாம், இந்தியா தான் வேணும்ன்ட்டு 1947லேயே டிசைட் பண்ண ஜெனரேஷன் தான் நீங்கள். முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு தருணத்தில் இப்போ இருக்கோம். நம்ம டிஃபென்ஸுக்கு ரயில்வேஸ்க்கு அப்புறம் லேண்டு வச்சுருக்கிற ஒரு வக்ஃப் போர்டு ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு சொந்தமானது. இந்த முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும்னா அது எஸ்டிபிஐ கட்சி தான். ஓட்டு வாங்கிட்டீங்க, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி குழப்பம்லாம் ஏற்படுத்தினீங்க. அதை எப்போ எல்லாரும் உணர போகிறாங்க? பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை அப்படின்ற அந்த முழக்கம் வந்து சாதாரண முழக்கம் கிடையாது. அது ஒரு ரொம்ப உளவியலான ஒரு ஆஸ்பெக்ட். நான் ஏன் எஸ்டிபிஐ கட்சியில் ரவி சந்திரன், ரவினா சூரியன், சந்திரன்னா நிலா. ஸோ அப்பயே தீர்மானிச்சிட்டாங்க போல இருக்கு எங்கள் அப்பா அம்மா, நான் எஸ்டிபிஐ கட்சியில் தான் வரணும் அப்படின்ட்டு. எஸ்டிபிஐ கட்சியில் நான் முதல்ல வரும்போது தலைவரை தான் பார்த்தேன். தலைவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் போக பார்க்கும்போது அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எஸ்டிபிஐ கட்சியில் இருக்குது. அதே நேரம் பெரியார் சொன்ன சமூக நீதி, சமத்துவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எஸ்டிபிஐ கட்சியில் இருக்குது. எஸ்டிபிஐ கட்சியோட கேடட்ஸ்க்கு வந்து ஒரு முரட்டு டிசிப்ளின் இருக்கும் எப்பயுமே. அது வந்து எங்கேயும் பார்க்க முடியாது அந்த டிசிப்ளினை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரந்தூர் போராட்டம், எல்லா போராட்டத்துலேயும் நானும் பங்கேற்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இந்த சமரசம் இல்லா ஒரு தலைவர் நம்ம நெல்லை முபாரக் அவர்கள். எந்த ஒரு விஷயத்துலேயும் இது காம்ப்ரமைஸாக போய் அப்படியே பாதியில் முடிச்சுக்கலான்னு நினைக்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் போராடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதியை கொடுக்குற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருப்பார் அவர். ஆக்சுவலாக அந்த குணம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் எஸ்டிபிஐ கட்சியில் இருக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் தான் இருப்பேன். இப்போது இந்த ரிஃபார்ம், இந்த மசோதா, அதை பற்றி நம்ம பேசணுன்னா, இந்த மசோதா எதுக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேவையில்லாத ஆணி. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவங்க எதுக்கு வந்து இஸ்லாமியர்களையே குறி வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா, இது வந்து ஒரு சைக்கோபேத் ரூலிங் மாதிரி இருக்குது. இது ஃபாசிஸ்ட் ரூலிங்கோட மோசமான ஒரு ரூலிங்காக இருக்குது. இங்கே எப்போ பார்த்தாலும் எது எடுத்தாலும் இஸ்லாமியர்களை ஒரு தட்டி வைக்கணும், அவங்கள நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. சிஏஏ, என்ஆர்சி, முத்தலாக், ஆர்டிக்கல் 370, இப்போது இந்த திட்டம், இதில் என்ன அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கே புரியல. இதில் என்ன அவங்களுக்கு சந்தோஷம் வந்துட போகுது? தேர்டு லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் வந்து வக்ஃப் போர்டு தான். வக்ஃப் போர்டு வந்து ஆல்ரெடி டிசைடட் ஃபார் சேரிட்டி அண்ட் ட்ரஸ்ட். இது வந்து ஒரு தனிப்பட்ட பாடி கிடையாது. இது வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்வையில் தான் இந்த வக்ஃப் போர்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த ரிஃபார்ம் கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டி, இது ரெண்டும் கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மைனாரிட்டி அஃபேர் மினிஸ்ட்ரி கீழே இது இருக்குது. அப்போது உங்களோட மைனாரிட்டி அஃபேர் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லையா, அக்கௌண்டபிளாக இல்லையா? இந்த கவர்மெண்ட் கொண்டு வர எந்த திட்டங்களும், எல்லா திட்டங்களும், அதாவது நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, நாட்டு மக்களுக்கு எதிராகவே பல திட்டம் வருது. ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களால் பண்ண முடிஞ்சுதா? இவங்க இருந்த டைமில் தான் கொரோனாவுக்கு
கொஞ்சமும் குறையாத கட்சி பிஜேபி. இந்த மார்க்கெட்டை பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் இருந்து போயிடுமா? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தேவையே இல்லை. மக்கள் ஒருத்தர் சகோதரத்துவமாக இருக்கோம். இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. அதுதான் எனக்கு பாகிஸ்தான் வேண்டாம், இந்தியா தான் வேணும்ன்ட்டு 1947லே டிசைட் பண்ண ஜெனரேஷன் தான் நீங்கள். நாங்கள் சகோதரத்துவமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஜென்ரேஷன் தான் நீங்கள். உங்களை பாகிஸ்தான் போன்னு சொல்கிறானுங்கன்னா அவங்களுக்கு மூளை ஏதாவது இருக்கான்னு யோசிக்கிறேன் முதல்ல. நான் எதை சொன்னாலும் ஒரு ரேஷ்னல் திங்கிங்கோடு சொல்கிறது கிடையாது அவங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு பாட்டு இருக்குது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. எல்லாமே அது இடத்துல இருந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இங்கே முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு தருணத்தில் இப்போ இருக்கோம் நம்ம. முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னா இஸ்லாமியர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தமிழில் வரும். பட் இங்கிலீஷில் ஒரு ஸ்லோகனாக நம்ம சொன்னோன்னா முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர். அது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிற ஒரு காலம் இப்போ. ஏன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கே அவங்க லைஃப் முக்கியமா அப்படின்றது, அவங்க வாழ்வாதாரம் முக்கியமானது தெரியல. முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. டிஃபென்ஸுக்கு ரயில்வேஸ்க்கு அப்புறம் லேண்டு வச்சுருக்கிற ஒரு வக்ஃப் போர்டு ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு சொந்தமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட வாழ்வை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பாருங்கள். 3rd பிளேஸில் இருக்குது லேண்ட் அக்விசிஷன், நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர். நீங்கள் இந்த முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும்னா அது எஸ்டிபிஐ கட்சி தான். வேறு எந்த கட்சியாலும் முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டிசிப்ளின் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர்ன்றதில் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லை இதுவும் வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் உங்கள் வாழ்வை மேன்மையாக்கிக்கொள்ள உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் ரியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஓட்டு வாங்கிட்டீங்க, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி முழக்கெல்லாம் ஏற்படுத்தினீங்க. அதை எப்போ எல்லாரும் உணர போகிறாங்க? இதை உணர்ந்தாதான் இஸ்லாமிய சமூகம் மொத்தமாக உணர்ந்து எஸ்டிபிஐ பக்கம் நின்று ஒரு ரெப்ரசன்டேட்டிவையோ எம்எல்ஏவையோ எம்பியோ நீங்கள் அனுப்பிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது, நம்ம எல்லாருமே எம்எல்ஏ எம்பி ஆகிடுவோம். அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட ரூட் அந்த மாதிரி. அதுக்கு முதல்ல எல்லாரும் எஸ்டிபிஐ கட்சிக்கு எங்கே நிற்கிறாங்களோ ஓட்டு போடணும். ஏன்னா நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. நம்ம மாநாடு நடத்தினோம், மாநாடுக்கு அப்புறம் நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸோடு இருக்கும், நம்மளை அங்கீகரிக்கிறாங்க எல்லாருமே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா ரெப்ரசன்டேஷனுக்கோசரம் தான். தப்பு கிடையாது ரெப்ரசன்டேஷன். நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆள் நமக்கு அங்கே மேலே இருந்தால் நமக்கோசரம் பேசுவாங்க. இப்போ யார் போய் பேசுகிறாங்க? யாரும் பேசுகிறது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பேசுகிறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பேசுறது கிடையாது. முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளோட தீர்மானங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 7.5% கோட்டா, முஸ்லீம் சிறைவாசி விடுதலை, அது மட்டும் இல்லை அனைத்து மக்களுக்குமான போராட்டம் லைக் பரந்தூர்,
எங்கே நீங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எஸ்டிபி கட்சி அங்கே வந்து நின்றுடும் ஆட்டோமேட்டிக்காக. அது சொல்லலாம் வேணாம், அது பாட்டு நின்றுட்டு என்னன்னு பார்த்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஆக்ஷன் பிளான் போட்டு அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிவிடும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எஸ்டிபி கட்சி வந்து பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை அப்படின்ற அந்த முழக்கம் வந்து சாதாரண முழக்கம் கிடையாது. அது ஒரு ரொம்ப உளவியலான ஒரு ஆஸ்பெக்ட். எஸ்டிபிஐ கட்சி அநீதிக்கு எதிரான கட்சி, எஸ்டிபிஐ கட்சி மக்களுக்கான கட்சி, முஸ்லீம் லைஃப்ஸ் மேட்டர், பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை. தேங்க்யூ.